லாட்ஜில் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் கரண்ட் கிடையாது. காலையில் 6லேருந்து 7 மணி வரைக்கும் ஜென்ரேட்டர் போடுவாங்க, திரும்ப ஈவினிங் 7 to 10 அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த லாட்ஜிலே நான் ஒருத்தன் தான் தங்கியிருக்கிறேன், முழு லாட்ஜிலையும். அப்பா எனக்கு உண்மையிலே பயம் வந்துட்டு. ஏன்னா வெளிச்சம் இல்லை, எங்கேயும் இருட்டு. இவர் வரை இப்படி சொல்லிட்டார். அப்புறம் அவர் சொன்னார், பேரு இது சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது, திறக்கக்கூடாது. கதவு பூட்டுறேன். அப்போ நினச்சேன், இந்த கதவை நான் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை, வந்தவன் ஒரு உதச்சா போதும், உடஞ்சிடும். அதனால் நம்ம திறக்கிற வரைக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்க போகிறது இல்லை. அவன் அவ்வளோ ஸ்ட்ராங் கதவெல்லாம் இல்லை. அப்போ ஒரு உதச்சா போதும். கடைசியில் இன்னைக்கு நைட்டு ஆல் நைட் ப்ரேயர் தான் லைப்ரரியாவுக்கு பண்ணணும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அந்த வருஷத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து உண்மையில் கண்ணோக்கமாக இருப்பார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இந்த வசனத்தை வச்சு ஜனவரி 1ஆம் தேதி தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 20ஆம் தேதி இது நடக்குது. இந்த வசனம் வந்த உடனே ஒரு தைரியம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. ஏனென்றால் என்ன தெரியுமா, வசனம் என்னது தெரியுமா, அது வெளிச்சம். கட்டளையே விளக்கு, வசனமே வெளிச்சம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீதிமொழி 6:23. அதனால அருமையானவர்களே, வெளிச்சம் தைரியத்தை கொடுக்குது. ஹல்லேலூயா. சில சமயத்தில் புதுசாக எங்கேயாவது போனானா, நான் உங்களை சொன்னேன், நானே அப்படிதான் லைட்டை போட்டு தான் தூங்குவேன். ஏதாவது புது இடம், கொஞ்சம் கிராமம் அல்லது மலை பக்கம், ஒரு தடவை போய் இரவெல்லாம் தேவன் மலையில் ஏறி முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படிங்கிற வசனம் லூக்கா 6:12. இது மாதிரி நம்மளும் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஆனமலை காடுகள் அந்த இடத்துக்கு போயிட்டேன். போய் ராத்திரியெல்லாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி 5 மணிக்கு போயிட்டேன். 5 மணிக்கு போய் இடம் தேடுறேன், எங்கே உட்காந்து ஜெபம் பண்ணலான்னு. போகிற இடத்துலலாம் யானை லத்தி கிடக்குது, யானை சாணி போட்டு இருக்குது, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சில இடங்கள்லாம். பேரே ஆனமலை. என்னடா இது தெரியாமல் வந்துட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் அதுக்கு இடையில ஒரு தைரியம், ஏசு போய் ஜெபம் பண்ணார்ல, நம்மளும் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இடம் கண்டுபிடிச்சி 6 மணிக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 6 மணிக்கு கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சு. விடிய காலம் 6 மணி வரைக்கும் ஜெபிக்கணும். அப்போ ஜெபம் பண்ண இருட்டாச்சு. இருட்டானா கண்ணை திறந்தாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, கண்ணை மூடினாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, எதையுமே காண முடியலை. நேரம் ஆக ஆக வண்டு சத்தம், பூச்சி சத்தம், அப்புறம் என்னென்னமெல்லாம் சத்தம் வருது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயான். அதனால எங்க பார்த்தாலும் ஒரே இது. எனக்கு ஒரே ஜெபம் பண்ற, இந்த காஞ்ச செத்தையெல்லாம் கிடக்கும்ல, அப்போ இந்த பூச்சிகள்லாம் ஓடுதா, அந்த பூச்சி ஓடும்போது சத்தம் கேட்குது. அதனால கண்ணை திறந்து பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சாலும் சரி அது ஏதோ பூச்சி தான் நினைக்கலாம். இது பாம்பா தேடாம் பூரானா ஒன்றுமே தெரியாது. கடைசியில் நிம்மதியாக ஜெபிக்க முடியலை. இங்கே பார்க்க வேண்டியது, இங்கே திரும்பி ஒரே சத்தம். கடைசியில் என்னடா இது, இப்படி மாட்டிக்கிட்டே இப்போ திரும்பி போகவும் முடியாது, வழி தெரியாது ராத்திரி. கடைசியில் திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. எந்திரிச்சேன், கையை அப்படியே தடவி ஒரு குச்சியை கண்டுபிடிச்சேன். குச்சி எடுக்கிறதுக்கு மேலே பாம்பு எடுப்போமோன்னு பயந்தான், எந்தத்து மேலே கை வைப்போமேன்னு தெரியாது. இந்த பயத்தின் மத்தியில் ஒரு தைரியம். அந்த குச்சியை எடுத்து சுத்திலையும் ஒரு கோடு போட்டேன், இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் போட்டேன். அப்போ சொன்னேன், நின்றுக்கிட்டு இயேசுவின் நாமத்தில் இந்த கோட்டுக்குள்ள ஒரு பூச்சி வரக்கூடாது அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு நடுவில் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். விடிகிற வரைக்கும் ஒரு சவுண்டு வரல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, இந்த பயந்த சூழ்நிலையில் நமக்கு இந்த வெளிச்சம் வந்துச்சுன்னா ஒரு தைரியம் வரும். இயேசு தான் வெளிச்சம். இந்த உலகம் பயந்துகிட்டு இருக்குது, நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க, நீங்க பயத்தை நீக்கணும். ஹல்லேலூயா. யாராவது என்ன சொன்னாலும் நீங்க தைரியப்படுத்தணும். பாஸ்டர், தலைவலியா இருக்குது, டியூமராக இருக்குமோ? பிரதர்,
சிஸ்டர், இந்த வயிற்றுல ஒரு கட்டி, அது கேன்சரா இருக்குமோ அப்படின்னா நீங்க உடனே ஆமா ஆமா இருக்கலாம், எங்க சொந்தக்காரங்களுக்கு இப்படிதான் இருந்துச்சு, வயிற்று வலின்னு சொல்லிட்டே இருந்தாங்க, கடைசியில் பார்த்தா அது கேன்சரு, ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிச்சாங்க, 1 மாதத்தில் அவுட்டு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கேன்சர் கட்டியாகவே இருந்தாலும் இதெல்லாம் கேன்சர் கட்டியா இருக்காது, வேனல் கட்டியா இருக்கும்னு சொல்லணும். ஹல்லேலூயா. தைரியம் கொடுக்கணும். என்னவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அது போகும். இயேசு வாழ்வளிக்கிறவர், அவர் ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறார். அதனால இது பயப்படாதீங்க. இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார், இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், இந்த சூழலை ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையானவர்களே, நீங்க வெளிச்சமாக இருக்கிறதுனால உலகம் பயந்துகிட்டு இருக்குது. நாளையை குறித்து பயப்படுகிறது, வியாதியை குறித்து பயப்படுகிறது, எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறது, பிள்ளைகளை குறித்து பயப்படுகிறது. ஆனால் நீங்க இந்த உலகத்துக்கு தைரியம் கொடுக்கணும். உங்க நண்பர்களுக்கு நீங்க தைரியம் கொடுக்கணும், உங்க சொந்தக்காரர்களுக்கு நீங்க தைரியம் கொடுக்கணும். நீங்க வந்துட்டாலே ஒரு தைரியம் உண்டாகணும். ஹல்லேலூயா. அப்படி விசுவாச வார்த்தைகளை சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் உள்ள வார்த்தைகளை சொன்னா இந்த உலகத்துக்கு என்ன உண்டாகும்? ஒரு தைரியம் கிடைக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் அருமையானவர்களே, நாம் உலகத்தில் உள்ள மற்றவர்களுடைய பயத்தை நீக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம பயப்படக்கூடாது. நம்மளுக்கு பயப்படுவதற்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ஹல்லேலூயா, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால நாம் வெளிச்சமாக இருந்து பயப்படுகிற மக்களுக்கு நாம் தைரியத்தை கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்தது இந்த வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது இருட்டோடு ஒரு காலமும் சேராது. The light never joins with darkness. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இருட்டும் வெளிச்சமும் ஒன்றா இருக்கிறத? இருக்கவே இருக்காது. ஒன்றா வைக்கவே முடியாது. ஒன்று இருட்டு அல்லது வெளிச்சம். வெளிச்சம் வந்துட்டா என்ன இல்லை? இருள் இல்லை. வாசிங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஆமென். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஆகையினால அது ஒன்றா சேர்றது இல்லை. அதனால்தான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏதையா? ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஐக்கியப்படுறீங்களே. ஒளிக்கு இருளுக்கு என்ன இல்ல? ஐக்கியம் இல்ல. அதனால விசுவாசி அவிசுவாசியோடு பிழைக்கப்பட கூடாது. ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா ஆண்டவர் பிள்ளைகளோடு தான் உங்களுக்கு ஐக்கியம், அவங்களோடு தான் உறவு. ஆமென். இருளையும் ஒளியையும் தேவன் என்ன செய்தார்? வெவ்வேறாக பிரித்தார். ஆகையினால் தேவன் பிரித்ததை மனுஷன் இணைக்க கடவன். ஓகே, தேவன் என்ன செஞ்சிட்டாரு? பிரிச்சுட்டாரு. அதை மனுஷன் இணைக்க கூடாது. ஹல்லேலூயா. அதனால வெளிச்சம் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, செப்பரேட்டட் லைஃப். It never joins with the darkness. ஆகையினால நீங்க உலகத்தோடு கூட சேர்ந்து வாழ கூடாது. உலகத்தில் உள்ள இருளை நீக்க வெளிச்சமா பிரகாசிக்கணுமே தவிர இருட்டோடு சேரக்கூடாது. ஏனென்றால் ரெண்டும் ஐக்கியப்படாது. தேவன் வெவ்வேறாக பிரித்து விட்டார். ஆகையினால் நீங்க பிரிந்துதான் வாழணும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது, இந்த இருளோடு இது சேராது, ஆனா வெளிச்சத்தோடு சேரும். The light will join with any kind of light. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு 10-50 மெழுகுதிரியை கொண்டு பற்ற வைங்க. ஹரிக்கன் லேம்ப் 2 பற்ற வைங்க. ஹாலோஜன் லேம்பை ஒரு 5-6 பற்ற வைங்க. டியூப் லைட்டு கொஞ்சம் போடுங்க. இந்த உருண்டை பல்பு அதை போடுங்க. இத்தனை விதமான லைட்டும் அங்கே இருந்துச்சுனாலும் எல்லா லைட்டும் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து அதிக பிரகாசத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தால் சகோதரர்களை நேசிக்கணும், யாவரோடும் அன்பாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும்,
பிரிவினை உண்டாக்க கூடாது.